வணக்கம். தமிழில் மிக எளிய முறையில் டேலி கோர்ஸ் கற்றுக் கொடுக்கும் முயற்சியில் உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறோம். டேலி கோர்ஸ் வழங்குபவர்கள் கிரசன்ட் ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்டிங் சர்வீஸ், சேலம். டேலி பேசிக் கிளாஸ் 4ல் நம்ம பார்க்க போகிறது பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 வந்து அட்டன் பண்ணிவிடுவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு கிளாஸ் 4 வந்து அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேலி ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எந்த கம்பெனியில் நம்ம என்ட்ரி போகிறோமோ அந்த கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கேட்வே ஆஃப் டேலியில் F11 ஃபியூச்சரை ப்ரெஸ் பண்ணிக்கணும். F11 ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வென்ட்ரி ஃபியூச்சர் அதில் போயிட்டு ஆர்டர் ப்ராசஸிங் அப்படிங்கிறதுல எனேபிள் பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ராசஸிங் எஸ் கொடுத்துக்கோங்க. எனேபிள் சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங் எஸ் கொடுத்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அக்செப்ட் பண்ணி முடித்தோடனே நம்மளுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் அண்டு சேல்ஸ் ஆர்டர் ஆக்டிவேட் ஆகிரும். ஆக்டிவேட் ஆனதுக்கு பிரகாரம் நம்ம கேட்வே ஆஃப் டேலிக்கு போயிட்டு அக்கௌண்டிங் வவுச்சர் அதுக்குள்ளார என்ட்ரு பண்ணுறோம். அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளார போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா Alt F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் ஓப்பன் ஆகிரும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த டேட்டில் பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணுமோ அந்த டேட்டை நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் யாருக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம ரைஸ் பண்ணுறோமோ அவங்களுடைய லெட்ஜர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்கும்போது அவங்க லெட்ஜர் நம்மளுக்கு இருக்காது. அதனால் நம்ம அவங்களுடைய லெட்ஜர் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைம் நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய லெட்ஜர் இல்லை. அதனால் நம்ம லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறோம். லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்திங்கன்னா Alt C ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெட்ஜர் க்ரியேட் பண்ணுற ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிரும். இதில் போய்ட்டு நம்ம லெட்ஜர் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ யாருக்கு நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ரீ கண்ணன் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்ரீ கண்ணன் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு லெட்ஜர் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அண்டரில் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ கண்ட்ரி கிரெடிட்டார் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபுல் அட்ரஸ் நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரி அண்ட் ஸ்டேட் வந்து இம்பார்ட்டன்ட் ஜிஎஸ்டிக்கு. அதனால் கரெக்டான கண்ட்ரி அண்டு ஸ்டேட் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ கண்ட்ரி பார்த்திங்கன்னா இந்தியா அண்டு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். பின்கோடு வந்து கம்பல்சரி கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ஜிஎஸ்டி நம்பர் வந்து மேண்டிட்ரி, ஜிஎஸ்டி நம்பர் வந்து கம்பல்சரி. நம்ம கரெக்டான ஜிஎஸ்டி நம்பர் வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே, ஜிஎஸ்டி நம்பர் என்ட்ரு பண்ணுறோம். என்ட்ரு பண்ணிவிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த லெட்ஜர் க்ரியேட் ஆயிடுச்சு. லெட்ஜர் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்டர் நம்பர் அப்படிங்கிறது இதுக்கு இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் ரைஸ் பண்ணுறதுனால ஆர்டர் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். பர்ச்சேஸ் லெட்ஜரில் நம்ம நார்மலாக ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் அப்படிங்கிற லெட்ஜர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் ஐட்டம், என்ன ஐட்டம் வந்து நம்மளுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ அதை நம்ம ஆர்டர் ரைஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், பென் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ அதில் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா அதோடைய பிராண்ட் நேம் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அது கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் டியூ டேட் அப்படின்னு கேட்கும். எத்தனை நாளைக்குள்ளே அந்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு வேணும், மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். 2 days அப்படின்னு இங்கே கொடுத்துக்கிறோம். 2 daysன்னு கொடுத்துட்டு குவான்டிட்டி, ஓகேங்களா? குவான்டிட்டியில் வந்து எத்தனை குவான்டிட்டி வேணும் நம்மளுக்கு ஆர்டர் ரைஸ் பண்ணுறோமோ அந்த குவான்டிட்டி நம்ம போட்டுக்கிறோம். குவான்டிட்டி போட்டுட்டு என்ன ரேட்டுக்கு நம்மளுக்கு வேணும் அந்த ரேட்டும் நம்ம அங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பென்சில், அதுவும் நம்ம என்ன பிராண்ட் பென்சில் வேணுமோ அந்த பிராண்ட் நேம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? கொடுத்துட்டு அதே மாதிரி டியூ டேட்டு 2 daysல எனக்கு அந்த மெட்டீரியல் வேணும்னு சொல்லி கொடுக்குறோம். குவான்டிட்டி ரேட்டு நம்ம அதில் மென்ஷன் பண்ணுறோம். மென்ஷன் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். சிஜிஎஸ்டி 9%, எஸ்ஜிஎஸ்டி 9% கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் ஆனது வந்து நம்ம எங்கே பார்க்க முடியும் நம்மளுடைய பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் டே புக் போயிட்டு நம்மளுடைய பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும். ஓகே, பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பர்ச்சேஸ் ஆர்டர், என்ன லெட்ஜரில் நம்ம எந்த பார்ட்டிக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணணுமோ அந்த பார்ட்டி ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து ரேட் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து இதில் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்க முடியும்.
ஓகே, இந்த ஆல்ட்ரேஷன் எல்லாமும் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் நம்மளுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேல் ஆர்டர் எப்படி ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலியில் அக்கௌண்டிங் வவுச்சரில் போயிட்டு சேல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேல் ஆர்டர் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிரும். சேல் ஆர்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேட், எந்த டேட்டில் சேல் ஆர்டர் போகிறோமோ அந்த டேட் நம்ம கொடுத்துக்கணும். சேல் ஆர்டர் யாருக்கு நம்ம ரைஸ் பண்ணுறோமோ அவங்களுடைய லெட்ஜர் புதுசாக நம்ம போடும்போது நம்மளுக்கு லெட்ஜர் இருக்காது, அதனால் அவங்களுடைய லெட்ஜர் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸ்ரீ மீனாட்சி ஸ்டோர்ஸ் அவங்களுக்கு தான் நம்ம சேல் ஆர்டர் ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ரீ மீனாட்சி ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற லெட்ஜர் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அண்டர் சன்ட்ரி டெட்டார்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். கொடுத்துட்டு அவங்களுடைய ஃபுல் அட்ரஸ் நம்ம என்ட்ரு பண்ணிக்கணும். அட்ரஸ் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்ம கம்பல்சரி கண்ட்ரி அண்டு ஸ்டேட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு பின்கோடு நம்ம மேனிட்ரி பின்கோடும் கொடுத்துக்கிறோம். பின்கோடு கொடுத்ததுக்கப்புறம் ஜிஎஸ்டி நம்பர், ஸோ அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் மேண்டிட்ரி, அவங்க ஜிஎஸ்டி நம்பரும் நம்ம கரெக்டான ஜிஎஸ்டி நம்பரை நம்ம என்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ ஜிஎஸ்டி நம்பர் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஸோ நம்ம இது வந்து அட்வான்ஸ் கிளாஸில் வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து எப்படி ஹிட் ஆகுது, எப்படி நம்ம இது பண்ணுறதுலாம் அட்வான்ஸ் கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வெறும் பேசிக் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். பேசிக்கில் நம்ம ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துக்கிறோம். எஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சேல் ஆர்டர் நம்பர் இம்பார்ட்டன்ட், அந்த சேல் ஆர்டர் நம்பரில் 1ன்னு கொடுத்துட்டு சேல்ஸ் லெட்ஜரில் ஜிஎஸ்டி சேல்ஸ் கொடுத்துட்டு நம்ம சேல் ஆர்டர் நம்ம போடுறோம். என்ன ஐட்டத்துக்கு நம்ம சேல் ஆர்டர் போடுறோமோ அந்த ஐட்டம் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் என்ன பண்ணணுமோ அதே சேம் தான் சேல் ஆர்டரும் கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வேணும், என்ன ரேட்டுக்கு நம்ம சேல் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு ஜிஎஸ்டி போர்ஷனில் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சேல் ஆர்டர் க்ரியேட் ஆகிரும். இதே மாதிரி தான் நம்ம சேல் ஆர்டரில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும் இல்லை சேல் ஆர்டர் வியூ பண்ணி பார்க்கணுன்னாலுமே கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே டே புக்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டெட்டாரோ கிரெடிட்டார்ஸோ இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த சேல் ஆர்டர் நம்மளுக்கு வியூ பண்ண முடியும். இதில் போய் நம்ம ஆல்ட்ரும் பண்ணிக்க முடியும். இப்போது ஸ்ரீ மீனாட்சி ஸ்டோர்ஸ் வந்து நம்ம சேல் ஆர்டரு நம்ம ஒன்று போட்டிருக்கோம். இந்த சேல் ஆர்டருக்கு உண்டான ஐட்டம்ஸ் மெட்டீரியல் வந்து நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அது எப்படி பார்க்கலான்னா கேட் ஆஃப் டேலியில் ஸ்டாக் சம்மரியில் போயிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு பார்த்துக்கலாம். இந்த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, அது வந்து எந்த குடோன்ஸில் இருக்குது அதெல்லாம் பார்க்க முடியும். அந்த குடோன்கிற கான்செப்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வரும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம சேல் ஆர்டருக்கு அகைன்ஸ்டாக நம்மளுக்கு மெட்டீரியல் இல்லை ஓகேங்களா, அப்படிங்கும் போது நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டுட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த ஸ்க்ரீனில் வச்சுட்டு ஆல்ட் F7 நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய சேல் ஆர்டர் அண்டு பர்ச்சேஸ் ஆர்டரோட அவுட்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு காமிக்கும். இப்போது நம்ம சேல் ஆர்டர் போட்டுட்டு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த சேல் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வரும். இது நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா நம்ம அந்த என்னென்ன சேல் ஆர்டர் வந்து நம்மளுக்கு போட்டு அது நம்ம இன்வாய்ஸை கன்வெர்ட் பண்ணாமல் இருக்கிறோமோ அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சேல் ஆர்டர் போட்டிருக்கோம். இந்த சேல் ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் சேல்ஸ் இன்வாய்ஸ் பண்ணலை ஓகேங்களா, அது வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகே, அதை நம்ம என்ட்ரு பண்ணோம்னா எவ்வளோ சேல் ஆர்டர் போட்டிருக்கோம், எவ்வளோ வந்து நம்மளுக்கு இன்னும் இன்வாய்ஸ் நம்ம பண்ணாமல் இருக்கிறோம் அப்படி டீட்டெயில் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த ஸ்க்ரீனில் வச்சுக்கிட்டு நாம் F12 கான்ஃபிகரேஷன் நம்ம போயிட்டு அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம எஸ் கொடுத்துக்கணும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எஸ் கொடுத்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் நோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு அடிக்கணும். ஸோ எல்லாமே எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பேரிசன் உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆர்டர் எவ்வளோ புக் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ ஆர்டர் கிளியர் ஆகிருக்கு, பெண்டிங் ஆர்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்க்ரீனில் வந்து நம்ம பார்த்துக்க முடியும் ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டரு புக் பண்ணியிருக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு வந்து அதுக்கு வந்து நம்ம கிளியர் பண்ணல, இன்னும் சேல் இன்வாய்ஸ் வந்து நம்ம அதுக்கு போடலை. அதில் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கில் நம்மளுக்கு காமிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கேட் ஆஃப் டேலியில் ஸ்டாக் சம்மரியில் போயிட்டு நம்ம
F1 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்டு உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இந்த ஸ்க்ரீனில் வச்சுக்கிட்டு நம்ம Alt+N அந்த கீ நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்டரோட டீட்டெயில்டை நம்ம அதை பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், Alt+N கொடுத்துடணுன்னா நம்மளுக்கு இது ஓப்பன் ஆகுது. இதில் ஆர்டர்ஸ் அண்டு ஸ்டாக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆர்டர்ஸ் அண்டு டீட்டெயில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோடைய ஃபுல் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளுடைய க்ளோசிங் பேலன்ஸ்லேருந்து நம்மளுடைய சேல் ஆர்டர் எவ்வளோ, நம்மளுடைய பர்ச்சேஸ் ஆர்டர் எவ்வளோ இருக்குது, அதில் நம்ம அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்ம ஒரே ஸ்க்ரீனில் ஃபுல் டீட்டெயிலை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற பர்ச்சேஸ் என்ட்ரிஸ் நம்ம போட முடியும். அதே மாதிரி சேல்ஸ் என்ட்ரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெண்டிங் இருக்கிறது பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் நம்ம என்ட்ரி போட போகிறோம். நார்மலாக சம்மரியில் போயிட்டு நம்மளுடைய F9 பர்ச்சேஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ கண்ணன் ஸ்டோருக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டிருந்தோம். அதுக்கு அகேன்ஸ்டாக மெட்டீரியல் வந்ததுக்கப்புறம் அந்த இன்வாய்ஸ் பேஸ் பண்ணி அந்த இன்வாய்ஸ் நம்ம புக் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் நம்பர் மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டான பர்ச்சேஸ் ஆர்டர் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அது டீட்டெயில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? அதில் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இன்வாய்ஸ் அகேன்ஸ்டாக நம்ம என்ட்ரி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ச்சேஸ் என்ட்ரி வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ அதே மாதிரி அந்த பர்ச்சேஸ் ஆர்டரும் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிரும். ஓகே, இந்த பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுட்டோம். அதே மாதிரி நம்ம சேல்ஸ் என்ட்ரி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ F8 சேல்ஸ் கொடுத்துட்டு ஓகே, அந்த சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துக்கணும். பார்ட்டி நேம், யாருக்கு நம்ம சேல்ஸ் ஆர்டர் போட்டிருந்தோமோ அந்த பார்ட்டி நேம் ஸ்ரீ மீனாட்சி ஸ்டோர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஓகேங்களா, அந்த ஆர்டர் நம்பர் நம்ம வந்து பிக் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஆர்டர் நம்ம ரேஸ் பண்ணியிருந்தோமோ சேல் ஆர்டர், அதை நம்ம அந்த குவான்டிட்டி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். ரேட்டும் நம்மளுக்கு பிக் பண்ணிட்டு வந்துடும். நம்ம டேக்ஸ் போர்ஷன் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்மளுக்கு ரைஸ் ஆகிரும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சம்மரியில் போயிட்டு நம்ம அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ போட்டு ஸ்டாக் சம்மரியில் போயிட்டு நம்ம Alt+F7 கீ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டரோட அவுட்ஸ்டாண்டிங் நம்ம செக் பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அதில் அவுட்ஸ்டாண்டிங் எதுவும் இருக்காது. சேல்ஸ் ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக நம்ம சேல்ஸ் இன்வைஸ் பண்ணதுனால நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் எதுவும் அதில் காமிக்கலை. டேலி பேசிக் கிளாஸ் 4ல் பர்ச்சேஸ் ஆர்டர் அண்டு சேல்ஸ் ஆர்டர் எப்படி ரைஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். டேலி கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாஸோட பேசிக் கிளாஸ் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்மீடியட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்டர்மீடியட் கிளாஸில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு இன்டர்மீடியட் கிளாஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.